நீங்க 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா, the Bible very clearly instructs. It says, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவத்தை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கையும் பண்ணினவருமாய் இருக்கிறாய். Fight the good fight of faith. Hold on to eternal life, to which you have been called and have been confessed the good confession in the presence of many witnesses. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில he has given us the measure of faith. யாருக்குமே எனக்குள்ள விசுவாசம் இல்லைன்னு சொல்ல முடியாது. வேத சாட்சியாக ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியில் எழுதியிருக்கும், God has given us the measure of faith into our life. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில the devil wants to take you away, drift you away from the walk of faith. விசுவாச வாழ்க்கையிலிருந்து விட்டு அவிசுவாசமான வாழ்க்கைக்குள்ள கடந்து போக வேண்டும் என்றுதான் சத்துருடைய திட்டம். ஆனால் தேவனுடைய திட்டம் என்ன தெரியுமா? உங்களில் இன்னும் விசுவாசத்தில பலத்தின் மேல் பலனடைந்து நீங்க சீயோன் போகிற வரைக்கும், தேவனை தரிசிக்கிற வரைக்கும் இந்த பூமியில உங்களுக்கு விசுவாசத்தின் போராட்டம் இருக்கும். Every day, the moment you open your eyes from your bed until you go to bed again, you will face different kinds of challenges in your faith according to the measure of faith that has been given unto you. Hallelujah. Don't ever think எனக்கு விசுவாசத்துல போராட்டமே இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்க விசுவாசத்தை நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டும். You have to examine your faith. Are you living in faith? Are you walking in faith? விசுவாசத்தை குறித்து பேசலாம், ஆனால் விசுவாசத்தில் நடக்கிற அனுபவமே வேற. Bible very clearly records. Bible very clearly teaches us. நீங்க தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், ஹல்லேலூயா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். You can never please God without faith. And it is impossible to please him. நீங்கள் முதலாவது நம்ப வேண்டும், தேவன் இருக்கிறார். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி, but without faith it is impossible to please him. For he who comes to God must believe that he is, and that he is a rewarder of those who diligently seek him. You seek God with a diligent heart. உங்கள் இருதயம் முழுவதும் தேவன் மாத்திரம், தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை மாற்றம், அவர் கொடுத்திருக்கிற விசுவாசத்தினால் நீங்கள் தேடும் பொழுது அவர் உங்களுக்கு உண்மையான ஒரு ரிவார்டை வைத்திருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற நீங்க பக்கமாய் திருப்பி பார்க்கிற ஒவ்வொரு காரியமும் எல்லாமே விசுவாசத்துல நடந்தவர்கள் தான். விசுவாச வீரன்களும் விசுவாச வீராங்களையும் பார்க்க முடியும், பரிசுத்தவான்களை பார்க்க முடியும். Today you and I are the same. God has redeemed you and me and made us to walk us in faith. ஏதோ வாழ்க்கை அல்ல, நான் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில விசுவாசத்தின் போராட்டத்துல வரும் பொழுது you have to hold on to your faith. Nobody can say எனக்கு விசுவாசத்துல போராட்டமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. You will find challenges. But the question is, when the challenges are coming your way, what do? என்ன செய்றீங்க? இந்த விசுவாசத்துல நிற்கிறீங்களா? விசுவாச படகுல போய் கொண்டிருக்கிற கர்த்தரோடு கூட இருக்கிறீங்களா? தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று, தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் என்று அந்த விசுவாச பாதையில நடக்கிறீர்களா? Today, check yourself once again. Believe that God is with you. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று நீங்க முழு நிச்சயமாய் நம்புங்க. விசுவாச பாதையில கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்க பரிசுத்த வேத புஸ்தகத்துல தானியேல் தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா, அங்க ஒரு விசுவாச போராட்டமே வரும். சேத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று 3 வாலிப பிள்ளைகளுக்கு கர்த்தர் நேபுகாத்நேச்சர் வைத்த சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு திட்டத்தை போடுவான். ஆனால் இந்த 3 பேர் மாத்திரம்
ராஜாவுடைய கட்டளையை மீறி அவருடைய விசுவாசங்களை காத்து கொண்டாங்க. டுடே how is our Christian life? நீங்க 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார், வல்லவராயிருக்கிறார். அவர் என்கிற அக்கினி சூளைக்கும் ராஜாவுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். They declared it. Shadrach, Meshach, and Abednego answered and said to the king, O Nebuchadnezzar, we have no need to answer you in this matter. If that in the case, our God whom we serve is able to deliver us from the burning fiery furnace, and he will deliver us from your hand, O king. உங்களுடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்கிற ஒரு காரியம். ஒவ்வொரு நாளும் அக்கினி சூளை நமக்கு சுற்றி வரும். சத்துரு எழும்புவான். ஆவியானவரும் எழும்பி கொடியாக நின்று கொண்டிருக்கிறார் என்று கர்த்தருடைய பிள்ளையை அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய விசுவாச வாழ்க்கையுடைய கடைசி நாள் வரைக்கும் உங்களுக்கு விசுவாசத்திற்குள்ளதாங்க வாழ வேண்டும். There is no other way for us to walk or to live. There is only one way, that we have to walk in faith. பவுல் எழுதும்போது சொல்லுவாரு, கொரிந்திய சபையை பார்த்து சொல்லும் பொழுது சொல்லுவாருப்பா, we walk by faith and not by sight. நாங்க கண்டு காணாமைகளே, we will help. God will give you that grace every day to walk in faith, but you choose. நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றுதான் தேவன் ஆவலாய் காத்து கொண்டிருப்பார். என் மகள் ஹல்லேலூயா, நான் அவர்களுக்காக அற்புதம் செய்வேன். அது அக்கினி சூளையா இருந்தாலும் சரி, அது எரிகிற அக்கினியா எவ்வளவு 7 மடங்கா இல்ல எத்தனை மடங்கா இருந்தாலும் சரி, அவர்களை காப்பாற்ற நான் இறங்கி வருவேன் என்று அன்னைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை காப்பாடும்படிக்காக கர்த்தர் இறங்கி வந்தார். இன்னைக்கு கர்த்தருடைய புஸ்தகத்துல, வேத புஸ்தகத்துல இது அச்சிடப்பட்டு பல வருஷங்களாக நாம் படித்து கொண்டிருக்கிறோம் என்றால், God wants to once again to tell you that he is able. உங்களை விடுவிக்க, உங்களை தப்புவிக்க, உங்களை கனப்படுத்த, உங்களை உயர்த்தும்படிக்காக தான் தேவன் திட்டமிட்டு இருக்கிறார் ஒழிய, ஒரு நாளும் நீங்க விசுவாச வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாளும் உங்களை தோல்விக்கு நேராய் அல்ல, வெற்றி நேரமாய் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு தான் கொண்டு போக விரும்புகிறார். We all know the result. எல்லாருக்கும் தெரியும் தேவன் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை எப்படியாய் கனமணினார் என்று, எப்படியாய் உயர்த்தினார் என்று. Even today, the blessed Lord Jesus, அவர்கிட்ட நீங்க ஒவ்வொரு முறை வரும் பொழுதும், நீங்க ஒவ்வொரு முறை நீங்க ஜெபம் பண்ணும் பொழுதும், ஒவ்வொரு உங்க விசுவாசத்தினால தேவனை நோக்கி உங்களுடைய ஜெப அறைக்குள்ள நீங்க ஜெபிக்கும் பொழுதுங்க, விசுவாசத்தில் நீங்க கேட்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவன் பதில் கொடுக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். The time may delay, but always remember, the God who heard your prayer in faith will always show you the result. So today God wants you to once again, you fight the good fight of faith. ஏன் எதுக்குங்க? Take hold of the eternal life. உங்களுக்கு கடைசியில உங்க வாழ்க்கை முடிகிற வரைக்கும் நித்திய ஜீவன் என்று ஒரு இருக்கிறது. There is eternal life for us. இந்த பூமியை விட்டு வாழ்ந்து கடந்து முடிந்த பின்பு நமக்கு நித்தியமாக வைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை என்பது இருக்கிறது. அதை பிடித்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்கிற இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையில கர்த்தர் நம்மை நடத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று நீங்க நம்பி பாருங்க. God will surely help us. He will definitely help you in every aspect of your life. உங்களுடைய கடன் பாரங்கள் மாறும், உங்களுடைய வியாதி மாறும், உங்க பிரச்சனைகள் மாறும், உங்க இருக்கிற கவலைகள் எல்லாம் மாறும். When you come to Jesus in faith, விசுவாசத்துல நீங்க வரும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றும் செய்ய உண்மை உள்ளவராயிருக்கிறார்.
நீங்க சீஷருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுவாரு, அப்பா நீங்க விசுவாசத்துல நடங்க. எல்லா இடத்திலும் நீங்க மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா அங்க கர்த்தர் பேசுவார். ஒரு பெரிய காற்று அவங்க படகுக்குள்ள வருகிறது. அவங்க இக்கரையிலிருந்து அக்கறை கடந்து போக வேண்டும். 23ஆம் வசனம் தொடங்கி 27ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா the Bible very clearly records there was a big wind, there was a big wave that was blowing against them. சீஷர்கள் ஓடி போய் கர்த்தரே நாங்க மரிக்கிறத நீங்க பார்க்கணுமா, லார்ட் சேவ் அஸ், we are perishing ன்னு கத்துறாங்க. ஆண்டவர் எழுந்த மாத்திரத்துல என்ன தெரியுமா சொல்றா, நீங்க பயப்படாதீர்கள். ஏன் விசுவாசத்துல இவ்வளவு குறைவா இருக்கிற? why do you have so little faith? கர்த்தர் எழும்பி அந்த காற்றையும் கடலையும் அமைதலாயிருந்து கட்டளை கொடுக்கும் பொழுது அது அமைதலாயினுச்சா. Everything that Lord Jesus showed us for you and for me in this life, to walk and to live and to move in faith. இன்னைக்கு நாம் விசுவாசத்துக்குள்ள கட்டப்பட வேண்டும் என்றால் அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு திறவுகோல் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் கர்த்தருடைய வசனத்துல கட்டப்பட வேண்டும். It's the God's word that can give you, can build you in him. விசுவாசிக்கிறவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு காரியம், you have to read. நீங்க ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, so then faith comes by hearing and hearing by the word of God. கர்த்தருடைய வசனத்தை மறுபடியும் படிங்க, மறுபடியும் சத்தமிட்டு பேசுங்க, மறுபடியும் உங்க சூழ்நிலை பார்த்து சொல்லுங்க. கர்த்தர் விசுவாசிக்கிறவர்களுக்கு அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையா இருக்கிற அந்த பட்டத்தை எடுத்து கர்த்தர் நீங்க சொல்லி இருக்கிறபடி, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன், எல்லா காரியத்தையும் உங்களால் செய்ய முடியும் என்று இந்த வார்த்தை சொல்லுகிற இந்த வார்த்தையுள்ள ஜீவனுள்ள வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்கிறபடினால நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறபடினால God will show up and do according to his word. Don't doubt God's word. Never let unbelief come into your life. Believe in faith. Believe in faith. அன்னைக்கு 100க்கு அதிபதி கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் கேட்டு என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்வதற்கு அந்த விசுவாசம் அவனுக்குள்ள இருந்ததுன்னா, இன்னைக்கு கர்த்தரால் மீட்டெடுக்கப்பட்ட நாம் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் மேல் அதிக நிச்சயமாக விசுவாசத்துக்குள்ள வளர்ந்திருக்கணுங்க. Just believe. அன்னைக்கு 100க்கு அதிபதி சொல்றான், ஆண்டவரே நீங்க வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரவான் அல்ல, நீங்க எங்க இருக்கிறீர்களோ அதே இடத்துல இருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, போதும், என் வீட்டுல இருக்கிற என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். 100% believing in God's written word. உங்களுக்கு விசுவாசத்துல தடுமாற்றமா இருக்கிறதா, பயம் இருக்கிறதா, இது எப்படி நடக்கும் என்று யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? இது நடக்குமா? இந்த காரியம் மாறுமா? என் வாழ்க்கை மாறுமா? இந்த வாழ்க்கையில் இருக்கிற இத்தனை பிரச்சனைகளும் எனக்கு எந்த ஒரு பதில் இல்லாமல் இருக்கிறது, நான் என்ன பண்ணுவது ஆண்டவரே என்று சொல்லி திகைத்து கொண்டு நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? Tonight God has his own way. God will deliver you. உங்க விசுவாசத்தின்படி தேவன் ஆக கடுவது என்று உண்மையாகவே கர்த்தர் அவருடைய வார்த்தையை அனுப்பி இருக்கிறார். So hold on to this faith. 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வசனம் அழகாக சொல்லும், இந்த விசுவாசத்திற்கு அநேக போராட்டங்கள் வரும். You will go through many trials, but hold on. Hold on to that faith, that the genuineness of your faith, being much more precious than gold that perishes, though it is tested by fire,
may be found to praise and honor and glory at the revelation of Jesus Christ. இந்த விசுவாசமானது பொன்னை காட்டிலும் மிக மிக விலை உயர்ந்ததாய் இருக்கிறபடினால இந்த விசுவாசத்துக்கு கனமும் புகழ்ச்சியும் மகிமையும் அடங்கி இருக்கிறது. When we meet our Lord Jesus, He will reward us. உங்களுக்கு இருக்கிற எனக்கும் இருக்கிற இந்த ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கையை கர்த்தருடைய வசனம் சொல்லியிருக்கிறபடி இந்த விசுவாசத்தை துவங்குறவனும் முடிக்கிறவனுமா இருக்கிற கர்த்தராகிய இயேசு மேல் வைத்து மாத்திரம் நம் கண்களை மாத்திரம் வைத்து பொறுமையோடு ஓட கடவோம். Let us run looking unto Jesus, the author and the finisher of our faith. ஆரம்பித்தவர் அவர்தான், இந்த விசுவாச வாழ்க்கையை முடிக்கிறவரும் அவர்தான். இந்த விசுவாச பாதையில who has run that face and he is our champion. அந்த விசுவாச வாழ்க்கையை மாத்திரம் ஓடினவர் மாத்திரமல்ல, நடந்தவர் மாத்திரமல்ல, அந்த விசுவாச வாழ்க்கையில ஜெயித்தவராய் ஜெயசாலியாய் இருக்கிறவர் அந்த கர்த்தராகிய இயேசுவை மாத்திரம் பொறுமையோடு பார்த்து ஓட கடவோம். Believe one thing deep in your heart, that God has a reward for your faith. உங்க விசுவாசத்துக்கு தேவன் உண்மையாகவே ஒரு பலனை வைத்திருக்கிறார். When you meet our Lord, you will be excited. என்னை நம்பி என்னை விசுவாசித்து இந்த பூமியில ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். Let the blessed Lord bless you with all the grace that you need. தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்தை தேவன் கர்த்தர் அனுப்பி அதை வார்த்தையை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். Continue to walk in faith just by looking our Lord Jesus. கர்த்தராகிய இயேசுவை மாத்திரம் பார்த்து இந்த வாழ்க்கையை ஓடுங்க.